வாட்டர் எடுப்பா, தண்ணி எடுப்பாப்பா. நான் ஊத்துறேம்மா. எங்க ஊத்தணும்? எனக்குன்னே வருவீங்களாடா? நான் பிரெக்னென்ட் ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. மாங்காவா தின்னு. அதான் பிரெக்னென்ட் ஆயிட்டா நிறைய மாங்காய் சாப்பிடலாம்ல. ஒரு அன்மைடு மேயிட்டும். ஆட்டோக்காரன் எங்க அம்மா வந்து எனக்கு கடைசியா எப்ப சமைச்சு கொஞ்சம் கருவேப்பிலங்க. எங்க அம்மா எனக்கு எப்ப எப்ப தம்பி கண்ணு தண்டு கொடுங்கப்பா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எங்க தம்பி 6 மாசம் இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. யாரு வந்துட்டு இதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்காக நான் இருப்பேன். அது எவ்வளவு பெரிய டிசிஷன்ல. ஆக்சுவலா வந்து நான் என் லைஃப்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கேன். டெய்லி நைட் எங்க அப்பா கூட விளையாடிட்டு தான் தூங்குவேன். அன்னைக்கு நைட் எங்க அப்பா ரொம்ப லேட்டா வந்திருக்காரு. நான் தூங்கிட்டேன். நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது எங்க அப்பா இருந்தாங்க. ஒருவேளை நான் வந்து தூங்காம இருந்தா நடந்துடாம இருந்திருக்குமோ. ஹாய் மை செல்லக்குட்டீஸ், KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யார் வந்து கெஸ்ட்டாக வர போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். 2014 வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அங்கே தான் வந்து நடந்தது. ஸோ அப்போ வந்து ஆங்கராக வந்து ஒரு கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய வந்து கிரிட்டிசிசத்தை வந்து ஃபேஸ் பண்ண ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பொண்ணு. எப்பவுமே வந்து உரிமையா ஜாக்லின் எங்க இருக்க வா, ஜாக்லின் எங்க இருக்க போ அப்படின்னு சொன்னா டக்கு டக்குன்னு அப்படியே பறந்து வர ஒரு கேரக்டர் தான். ஹாய் ஜாக்லின். ஹாய். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ ஹோஸ்ட் பண்ணி, நான் இது வரைக்கும் நீ சேனல்ல ஹோஸ்ட் பண்ணிருக்க, அப்ப நான் வந்தது இல்ல ஷோக்கே. நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க. யூஸ்வலா நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஹால்ல உட்காந்து அப்புறம் சாப்பிட போ, எப்படி போகுது பேசலாம். அது மாதிரி அவ என்னடி சொன்னா, உனக்கு ஒரு தெரியுமாடி அப்படின்னு அரைப்பல அந்த காசிப்ஸ்லாம் வந்து இங்க போகும். நம்ம வீட்டுல உள்ளவங்கன்னா கொஞ்சம் அந்த தங்கச்சி கொஞ்சம் வயசு போனாலே வந்துட்டு என்ன வயசாயிட்டே போது, எப்பதான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்பாங்களா. இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இது போட்டு வச்சிருக்காங்கல்ல. இது இப்ப வந்து இந்த டைம்ல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த டைம்ல குழந்தை பெத்துக்கணும், இந்த டைம்ல வந்து இப்படி ஒரு இது இருக்கு, வேலைக்கு போகணும். இந்த இதுக்குள்ள எனக்கு அது இருக்க இஷ்டம் இல்ல. அந்த வட்டத்துக்குள்ள இருக்க, அது வட்டம் சதுரம்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா எனக்கு பேசிக்கா நீ ஒரு லைன் போட்டு எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க தான் அந்த லைனை போட்டிருக்காங்க. அதை கம்ஃபர்டபுளா இருக்கவங்க ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்கு அது கம்ஃபர்டபுள் கிடையாது. இப்ப என் வீட்டுல வந்து எங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னா இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு ஓகேவா, ஜாலியா இருந்தீங்களான்னு கேட்டா அவங்க சொல்றது என்னன்னா இல்ல ஓகே அப்படிதான் அப்படி இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா நான் எப்படியோ இருக்கேன், பட் அது எனக்கு ஹாப்பியா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. சோ எனக்கு ஒரு நாள் தோணும், ஓகே இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும்ல. அப்போ வந்து நான் என் வீட்டுல சொல்லி நான் உங்களா போன் பண்ணி ஹலோ காய்ஸ் வச்சிருக்கேன் காய்ஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரெடியா வச்சுக்கோ ஒரு ட்ரெஸ். ஓகே சாரி கட்டிட்டு வந்துடுறேன். அப்படியே கட்டிட்டு நீ வந்துரு, வரும்போது எனக்கு ஒரு சாரி எடுத்துருவோம், அதை கட்டிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு அப்படி பண்ணாதுங்கடா. இத வந்து நீங்க போஸ்ட்ல கூட போட்டுக்கோங்கடா, எனக்கு பயமா இருக்குடா. பட் ஆனா கல்யாணம் பண்ணணும்னு பண்ணாதீங்க, பிடிச்சா பண்ணுங்க, அதுதான் குட். பிக் பாஸ்க்கு அப்புறமா உன்னோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு? நீ என்ன வந்து இதுக்கு மேல நீ என்ன அசிங்கமா சொல்லு, எனக்கு அது புரியவே இல்ல. முன்னாடி ஒரு பயம் இருக்கும்ல, ஐயோ நம்மள வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு ஓப்பனா பேசணும்னா ஆட்டிடியூட்ன்றோம் நம்மளோ இல்ல இப்படின்றோம். இப்ப இப்படி இருக்குன்னா நீ இப்ப இதுக்கு மேல என்ன அசிங்கமா பேச போற? பிக் பாஸ்க்கு போயிட்டது எல்லாருக்குமே அது இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன், பிக் பாஸ் போயிட்டது என்ன எல்லாரும் இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க அப்படின்னு. அது பிகாஸ் என்னன்னா நீ என்ன இது ஓப்பன் அப் ஆயிடுச்சு, நீ என்ன என்ன சொல்லுவ, என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு இதை விட அசிங்கமா நீ என்ன சொல்லிட்ட, ஏன்னா இதை பாதர் பண்ணலான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஃபீலிங். ரெண்டாவது விஷயம், எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா சொசைட்டி வந்து நம்மள இப்படி இருக்கணும்னு ஒண்ணு சொல்லுது இல்ல, அப்படி என்னால இருக்க முடியல. நீ வந்து நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னை கேர் பண்றேன்ற பேர்ல நான் இப்படிதான் இருக்கணும், நான் அப்படிதான் போகணும், நான் இவங்க கூட தான் பேசணும், நான் இவங்க கூட பேசக்கூடாது, இவ்வளவு விஷயம் ஒண்ணு சொல்லுதுல, அப்படி என்னால இருக்க முடியல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா நீ பாரு, பிடிக்கலையா நீ அசிங்கமா திட்டிட்டு போ, எனக்கு பிரச்சனையே இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து அதுதான் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து பிக் பாஸ் போனது வந்து இல்ல வேணாம் ஐயோ அதை பத்தி பேச. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெய்லி உட்காந்து நீ என்ன பண்ண போற, மத்தவன் என்ன பண்றான், மத்தவன் நம்மள என்ன யோசிக்கிறான், இல்ல இந்த கேம் எப்படி லைஃப்ல இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, நம்ம இப்படி இதை பண்ணலாமா, இவ்வளவு விஷயம் உட்காந்து யோசிச்சு நீ ஒரு மாதிரி பயங்கரமா மூளை போட்டு அப்படி விளையாடுவல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அங்க போனப்போ மூளைக்கு வேலை கொடுத்துருப்போம்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளியில இருக்கும்போது எவன் நம்மள என்ன பத்தி எனக்கு என்ன, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப நீ என் பக்கத்துல உட்காந்துட்டு ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி வீட்டுக்கு போய் நம்ம அசிங்கமா திட்டுவேன்.
பட் எனக்கு அது கவலை கிடையாது. புரியுதா? ஆனா நீ ஒரு ஷோல என்னை பத்தி அப்படி சொல்லும் போது என்கிட்ட நல்லா பேசுறாங்க நிறைய பேர், நல்லா இருக்கீங்களா, நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் गाइस அப்படி சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அவன் எப்படி நடந்தா தெரியுமா அப்படி சொன்னாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆனா பாக்குற எல்லாருக்கும் தெரியுது ஏன் நீ அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி. சோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன சொல்றது, லைஃப்ல எல்லாமே பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான். அம்மா வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஐயோ, எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் லைஃப்ல. அதான் சொல்றேன்ல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் மொத்தமா ஒட்டுக்கா இருந்த வருஷமே பார்த்தோன்னா 7 வருஷம் தான். எங்க தம்பி 6 மாசம் இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. யாரு வந்துட்டு இதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்காக நான் இருப்பேன்? அது எவ்வளவு பெரிய டிசிஷன்ல. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிலயோ இப்ப எங்க அம்மா இருந்த டைம்லயே கூட யோசிச்சு பாக்கலாம். எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கும். எங்க அம்மா கிட்ட நான் அதை சொல்றேன் தான், அம்மா நீ உன் லைஃப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இருக்கணும்னு தான் சொல்றேன். எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க எவ்வளவு போல்டா வந்துட்டு இல்ல நான் என்னோட குழந்தைங்கள தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன், எனக்கு இதுக்கப்புறம் என் குழந்தைங்க தான் உலகம்னு ஒண்ணு பண்ணாங்கல்ல. அது அப்படி எடுக்கிற அம்மாங்க வந்து ரொம்ப 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 அவ்வளவு போல்டான ஒரு அம்மா. இட்ஸ் நாட் தட் நான் 2வது கல்யாணம் பண்றவங்களோ இல்ல வந்து அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்றவங்க வந்து போல்ட் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, என்ன மீறி நான் இன்னொருத்தங்களை யோசிக்கிறேன்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்துல. அம்மாவா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி. இப்ப நீனே கூட உங்க அம்மாக்கு ஒண்ணு யோசிப்ப, பட் உனக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு நீ யோசிப்பல. ஆனா எனக்கு அது மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான், இல்ல எல்லாமே எனக்கு குழந்தைதான் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு நீ கேட்டல, எங்க அம்மா கிட்ட நான் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். ஆமா நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? யார்கிட்டயா சொல்லிடணும்னு இருக்கும். ஆமா, நான் ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கஷ்டப்படுறது சொல்லவே மாட்டேன், எனக்கு அது வராது. யூசுவலாவே நான் என்ன கேட்ட கஷ்டப்படுற விஷயத்த வந்து நீ யார்ட்டுமே சொல்லாத. ஆமா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அது இப்ப என்ன நீ இவ்வளவு ஜாலியா பாக்குறல்ல, எனக்கு அப்படிதான் என்ன நீ பாக்கணும். ஐயோ அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா தெரியும், அந்த ஒரு டாபிக்கே நீ எங்க போய் என்னை பத்தி பேசவே கூடாது. எனக்கு அது கம்ஃபர்டபிளே கிடையாதுன்ற, அதனால நான் எங்க அம்மாட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப அப்பாவா இருக்கிற வீட்டுல எல்லாருக்கிட்டயுமே அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சொல்லணும்னு இல்ல, யாரா ஒருத்தர்கிட்ட வந்துட்டு எனக்கு இதுவா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம்னா, அப்பானா சொல்ல மாட்டாரு, அப்பானா அழ மாட்டாரு, அப்பானா அவர் படுற கஷ்டம் அத பண்ணவே வேணான்ற, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து இப்போ மேபி நம்மளுக்கு வந்து பிடிச்சவங்க யாராவது நம்ம கூட இருக்கலாம், நம்ம லவ் பண்றவங்களோ இல்ல நம்ம யாராவது, அப்ப அவங்க கிட்ட நம்ம போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து சொல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல அது ஹேபிட்டா மாறிடுது. நம்ம சொல்லக்கூடாது. அதனாலதான் அந்த 3 வருஷம் டிப்ரெஷனும் அப்படிதான் சேர்த்து வச்சு ஒரு கட்டத்துல மென்டல் ஆயிருது. இவங்க கிட்ட சொல்லாமா அவங்க கிட்ட சொல்லாமான்னு யோசிக்கவே பரவாயில்ல போய் சொல்லுங்கன்ற பெட்டரா ஃபீல் ஆகும். நம்ம கூட இருக்கவங்களோ இல்ல நீ சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்டயோ போய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோயேன், ஆக்சுவலா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா சுத்தி உள்ளவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இல்ல அப்படி நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் கிட்ட சொல்ல என்ன சொல்றேன்னா, சுத்தி உள்ளவங்க இல்லாம அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பான்ல, அவன்கிட்டயாவது போன் பண்ணி யார்கிட்டயாவது சொல்லிடணும். ஆனா டெஃபினட்டா சோத்துக்கு சுத்துறோம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. எங்கடா ரிமோட்டா வர்ற கெஸ்ட் எல்லாருமே அது எப்படி சொல்லுத சோத்துக்குள்ள சுத்துறோம். ஓகே ஜாக்லின் இருந்தாங்க, ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஆமா இப்பயும் அந்த வெரைட்டி ரைஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, நாங்க என்ன பண்ணி கொஞ்சம் இன்னும் வந்துருச்சு. ஓகே தட்ஸ் ஆல். ஓகே நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, அதுக்கு என்ன வேணும்னு கேட்டு வெரைட்டி ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு. உனக்கு ஒண்ணு புரியுதா, எல்லாமே வெரைட்டி ரைஸ் தான், அத ஒட்டுக்கா போட்டாதான் வெரைட்டி ரைஸ், இது தனித்தனியா இருக்காது. புரியுதா? வந்தது வந்தா ஒரு 3 எனக்கு சம்டைம்ஸ் இந்த பிரெக்னென்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். வாட் அந்த வெரைட்டி ரைஸ்க்காகவே சம்பாங்க. ஒரு பயங்கரமான ஹெட் ஷெஃப் ஒருத்தங்க இருக்காங்க, ஷெஃப் இருக்காங்க, சூப்பரா சம்பாங்க. அவங்க கிட்ட இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு, என்னென்ன பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அவங்க ஒரு லேகி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க உனக்கு. ஹே இது கல்யாணம் பண்ண ஒரு மாதிரி இருக்கும்ல. நம்ம போய் அங்க போய் பேசலாமா? ஓகே பேசலாம். இந்த செக்மெண்டோட பேர் சொல்லுங்கம்மா. புளியோதரை. செக்மெண்ட் பேரு புளியோதரையா? செக்மெண்ட் பேரு மைனா மீனூஸ். இல்ல அது ஷோவோட பேரு. உங்களுக்கு இந்த செக்மெண்ட் ராணியம்மா சட்டி. ராணியம்மா சட்டி இல்லடி அட்டி. சட்டியா? இங்க வந்து ராணியம்மா சட்டி. சரி யூசுவலா நீங்க சட்டியோ அட்டியோ ஜட்டினோ சட்டி. இங்க என்ன எல்லாருக்குமே இந்த
செல்ல பேர் வைப்பீங்களாமே, பெட் நேம். இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வைங்க. குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். நாய்க்குட்டி கூப்பிடுறீங்களா என்ன? அதனால என்னப்பா விசுவாசம். எனக்கு பிடிக்கும் ரொம்ப நாய்க்குட்டி. நீங்க கூப்பிடுங்க. அவ என்ன தெரியுமா எதிர்பார்த்தா, ஜாக்லின் அப்படி சொன்னா ஏதோ செல்லமா நான் எதுவும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கலையா? நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏதாவது என்ன பண்ணி தர போறீங்க இப்ப எனக்கு? புளியோதரைப்பா. புளியோதரை. ஜாலியா இருக்குல்ல பிரியாணி? நல்லா கேட்டு இருக்கு. எல்லாரும் பிரியாணி சாப்பிடப்பா நீங்க? நான் சாப்பிட மாட்டேன். புளியோதரை. நான்வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ் இல்ல நான்வெஜ் இல்ல, வெறும் நான்வெஜ் தான். வெஜ். நான்வெஜ் தான் நானு. நான்வெஜ்ஜா? அப்படி இழைச்சிருக்க. ஆமா. ஏன்டா கொஞ்சம் நீங்க இப்ப சமைச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு நான் குண்டாயிருவேன். இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப பத்த வைக்கிறாளே நல்லா வருமா? ஏய் என்ன ஏன் பத்த வச்சப்ப? ஏமா? நான் தானே பத்த வைக்கணும். ஆமா, நீங்க பத்த வைங்க. சரி ஒண்ணுனா சொல்லிட்டு பண்ணுங்க. இருப்பா வர. நாங்க இப்ப வந்து இப்ப பத்த வைக்க வைக்க போறோம். இப்ப பத்த வைக்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் சொல்லுங்க, அதாவது எப்படி எல்லாம் வந்து ஜாக்கு. ம். ஜாக்லின் தான். ஜாக்கோ ஜாக்லினா? நீங்க எல்லாம் நீங்க கொடுங்க. பேக்குன்னு பாப்பா சொல்லுங்க. இங்க வாமா. அது நீ முதல்ல பத்த வச்சு என்னைய பாருங்க ப்ளீஸ். அப்புறம் பேசிக்கணும். பத்த வைக்கிறது எல்லாமே கூட்டு காட்டுவீங்க. சிம்பிளா வச்சிருங்க. சிம்ல வச்சு லைட்டா. ஐயே என்ன சாம்பார். என்னடியோ கலுக்குன்ட்டு பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. ஆமா ஆமா, இங்க ரெண்டு பேருமே தந்தி. சட்டியை வச்சிருங்க. ஓகே, வச்சுட்டு போயிரணுமா? இல்ல நில்லுப்பா. ஏன் தேவையான பொருட்கள் நல்லா கேட்டுக்கிறது. கடுகு, ம். மிளகு, ஆ. இந்த கொத்தமல்லி, இது மல்லி ஒரு 10 பத்த வச்ச. பத்தையா? ஆமா. அதாவது நம்ம ஊர்ல வந்து காஞ்ச காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய். இத்தினூண்டு வெந்தயம், ஆ. கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, ஆ. உளுந்த பருப்பு 2 ஸ்பூனு, ம், ஒரு கருவேப்பிலை. 20 கருவேப்பிலை. அப்பட்டு என்ன செய்யணும், ஒன்னா கொட்டணும் கடாயில. அப்படியா? ஒட்டுக்கா போட்டுடலாமா? ஒட்டுக்காக போடக்கூடாது, மொத்தமா போடணும். சரி சொல்லு, நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்ப குக் பண்ண? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து எனக்கு ஒரு பையன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல நீங்க பாருங்க, வேணுமா எழுதணும். எங்கப்பா கண்ணுக்கு வேண்டிய தம்பி? நாங்க இது சும்மா சரிப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து குக் பண்ணேன். அன்னைக்கு வந்து நான் குக் பண்ணது வந்து தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கா? தொக்கு இது நல்லா வறுத்துட்டு அதுக்கு என்ன போடணும் பாருங்க. எனக்கு அதிகம் சொல்லு. அந்த தக்காளி வறுத்த இல்லப்பா. அந்த தக்காளி தொக்க வந்துட்டு பண்ணி எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தேன். சாப்பிட்டு வாவ் நீ பயங்கரமா சமைக்கிறியா அப்படின்னு அவனை நான் ஒரு ஷெஃப் அப்படின்னு அவன்கிட்ட சும்மா போய் சொல்லிட்டேன். லாஸ்டா எப்ப குக் பண்ண? லாஸ்டா நேத்தி. என்ன குக் பண்ண? நேத்து வந்து சாம்பார், சிக்கன் 65, கீரை சாம்பார். சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம் நானு. கீரை சாம்பாரா? நேத்து வச்சது இன்னைக்கு எடுத்துட்டு வந்தா ஏன் இதுல நேத்து வச்சதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? ஃப்ரிட்ஜ்ல வச்சா சாப்பிடலாமா? அப்புறம் நான் பிரிட்ஜ்ல வைப்போம் நாங்க. பிரிட்ஜ்ல அப்பதானே வயித்த வலிக்கும். இல்ல முதல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு சாப்பிடுங்க. ஒருவேளை மீந்திருத்துனா கீரை போடுங்க. அப்படி பண்ண இல்லையா? அது எதுக்குமா? அது இல்ல அளவா பண்ணுங்க. அளவாதான் பண்ணேன். இல்ல ஒரு பண்ணுங்க. ஆமா இல்ல அடா கொடுத்து விட்டுருங்க சாப்பிடுங்க. இவ்வளவு தம்மு தூண்டி இருக்க. இத வந்து சாப்பிடுங்க. அந்த ஆசிரமத்துல இருக்கவங்க எனக்கு கால் பண்ணி அசிங்கமா நீங்க வேணா இங்க வந்துருங்க, இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்க வந்து என் வீட்டுக்கு எல்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வரும்போது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பசிக்குதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோம். எங்க வீட்டுல எதுவுமே இல்ல. ஏய் இல்லடா சாப்பாடு இல்ல, இரு ஆர்டர் பண்றேன் அப்படின்னு. என்ன பண்ணாங்க? மோந்து பார்த்தாங்க. இந்த வாசம் வரணும்பா. இந்த வாடை வந்தாதான் அத சூப்பரா இருக்கு சாப்பிடுறது. இருங்க நான் மோந்து பாக்குறேன். நீங்க அத காட்டு. மூக்கு பத்திரம். அதான். வாவ் சூப்பரா இருக்கு. சரி சத்தியமா செம்மையா இருக்கு. பண்ணுவாங்க. ஆமா பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிட்டான், பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்தான். வீட்டுல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லடா போடா வெளில போய் ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சரி ஓகேன்ட்டா. நான் அன்னைக்கு ரொம்ப டயர்டா தூங்கிட்டேன். வீட்டுல கோல்டு ஃபிஷ் வளர்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுட்டேன்ட்டான். என்ன சொல்ற சாப்பிட்டேன்ற, எதுவுமே வாங்கிட்டு வரல. இல்ல நான் சாப்பிட்டேன் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஈவினிங்கா மீன் சாப்பாடு போலாம் பார்த்தா 3 மீன் வாங்கிச்சு, 2 தான் இருக்கு. இது ஒரு மீன் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் போன் பண்ணி இங்க 3 மீன் செய்ய பாத்தியாடா? ஒரு மீன் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இன்னொரு மீன் அப்படின்ட்டான். என்ன தட்டு வேணுமா? பேசுமா கண்டிப்பா. என்னடா ஒரு மீனே காணும், எப்படி இன்னொரு மீனை சாப்பிட்டா அதுவும் முள்ளு கூட இல்லாமல இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அடுத்த நாள் திருப்பி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வர, அப்ப ஒரு மீன் தான் இருக்கு. என்னடா இது, இவன் வரும்போது மீன் காண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் அவன்கிட்ட போயிட்டு என்னடா கோல்டன் ஃபிஷ் எல்லாம் வாங்கலான்னு இருக்கேன் புதுசா, என்ன ஃபிஷ் வாங்க? கோல்டன் ஃபிஷ் வாங்காத, நல்லாவே இருக்க மாட்டேங்குதுன்னா. என்ன நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னா அவன் வறுத்து தின்றுருக்கான் அந்த கோல்டன் ஃபிஷ் எடுத்து. இப்படி ஒரு பிள்ளைய பெண்ணுமா? அதனால நான் இல்ல அந்த பிள்ளை, அது வேற பிள்ளை. அது இருக்கு.
எங்கேயாவது இங்க ரோட்ல சுத்திட்டு கிடக்கணும் யாருமா அது? என் ஃப்ரெண்டு தான். ஏமா அப்படி மட்டமா பேசுற? என் ஃப்ரெண்ட் இல்ல, அதனாலதான் மட்டுமா பேசுறேன். பாவம். இந்த ஒரு ஃபிஷ்ல அவனோட பசி அடங்கி இருக்குன்னா நீ அவனை எவ்வளவு பட்னி போட்டிருப்ப. நான் எதுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் புரியல. வீட்டுக்கு வந்து நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும். அவனுக்கு யார் வீட்டுக்கு வர சொன்னா? வாட்டர் எடுப்பா, தண்ணி எடுப்பாப்பா. நான் ஊத்துறேம்மா. எங்க ஊத்தணும்? இங்க தேவை ஊத்து. ஊத்துமா இதுல கொஞ்சோண்டு. போதுமா? போ என்னப்பா? போதும். கை கழுவிக்கிறீங்களா அதுல? அப்புறம் என்ன செய்வாங்க? ஏய், என்னடா வீட்டுக்கு கூப்பிட்டு கை கழுவின தண்ணி எல்லாம் வச்சு சாப்பிட்டு மட்டும் பாரு. எங்களோட ஃபுட்டோட கைமணமே அதுதான். கை கழுவிட்டு அதுலயே சமைச்சு தருவாங்களா? என்ன அவவே ஹோட்டல்ல நிப்பா, வடை எப்படி போறேன்னு தெரியுமா? நான் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன். கரைச்சிட்டு வரேன். கரைஞ்சிட்டு வரியா? நீ கரைச்சிட்டு வர. கரைச்சிட்டு அம்மா, நீங்க என்ன பாஷைமா பேசுறீங்க? தமிழ் தான். அது என்ன தமிழ்? மதுரை. மதுரை தமிழா? ஓகே ஓகே. நீங்க வந்து தேன்மொழியில பேசிருப்பிய. அப்படியா? ஜாக்லின் நீங்க வேற எங்கெல்லாம் பாத்திருக்கீங்கம்மா? கோலமாவு. கோலமா. கோகிலா. கோகிலா. உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. இப்ப நேர்ல பார்க்க பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதுதான் நயன்தாராக்கு தங்கச்சியா குத்துது. எப்படிதெல்லாம் நடிக்கிறம்மா. அது எதுக்கு தெரியுமா பண்ண அந்த படமே? வெளில போனா சொல்லிக்கலாம், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் நயன்தாரோட தங்கச்சி guys. எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன பெரிய போன வாரம் ஒருத்தி வந்தா, நான் தான் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உயிரை வாங்கி அவளை வந்து விட்டுரு. அவளை எக்ஸெப்ஷன் One விஷயம். more water. ஒன் மோர் வாட்டரா? ஊத்துமா? எப்படி இது மாதிரி நீ என்ன வேணா பேசு, நான் கேட்பேன். அந்த மாதிரி அந்த இருக்கு. மாதிரி தான் நல்லா இங்கிலீஷ்ல நல்லா பேசுறாங்க. ஊத்துறோம். இப்ப பாத்திரம் கழுவிட்டாங்க. பாத்திரம் கழுவிட்டு அதையும் ஊத்துவீங்களா? இதுல ஊத்திடுவோம். சூப்பர், வெரி குட். என்ன பாத்திரம் கழுவி வைக்கிறீங்க? இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடந்தது இல்லையே. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசணும். அங்க எந்த கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க அப்பனா? சரி, ஓகே, டன். அப்படிதான்டா எங்க அப்பாவை பத்தி கழுவி ஊத்துவாங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து நாங்க வந்து என்னன்னா, யூஸ்வலா தான் நம்ம மைனா விங்ஸ்ல வந்து பாத்தோம்னா அம்மாக்கு வந்து இந்த குக்கிங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாப்பாங்க. இப்ப நான் வந்து அம்மா இது நீங்க குக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஒரு ஆமா, மாதிரி. செம்ம இன்னசென்ட்டா இருக்காங்க. அம்மா சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூப்பா. இன்னசென்ட்னா சொல்லுங்க. அப்படின்னா சரின்னா ரொம்ப நல்லா ஒரு மாதிரி பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஒரு மாதிரி எல்லாம் இல்ல. நல்லா சரி. இல்ல, வெகுலியா இருக்கீங்க. அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நீங்க நிக்க முடியும். நிஜமா? உரைச்சுக்கிட்டா இருக்க கூடாது. ஆமா, நீங்க வந்தோமா, வேலையை பார்த்தோமா, செஞ்சோமா. நீ என்ன வேணா பேசிட்டு போயிடலாம், விழுந்து சாவு அந்த மாதிரியா? நீயா இருக்க. குசு குசுன்னு பேசாத. சரிம்மா, இந்த சேனல்ல உங்களுக்கு சம்பளம் கிம்பளம் குடுக்குறாங்களா? எப்படி? வேண்டாமா எனக்கு. வேண்டாமா? ஏன்? எங்க சேனல்மா ட்ரெஸ் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அதுதான் ரேட்டு கூட. அதுக்குதான் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. எவ்வளவு? அதெல்லாம் சொல்ல முடியுமா? சரி, இது என்னதுமா? இது இது ரேப்ரான். ரேப்ரான். மேல எங்க ஹேர் இங்க ஸ்டைல் பாரு, எங்க அம்மா வந்து எங்க அம்மாக்கு அம்மா உங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் காமிங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. ஏன்? இந்த காமிங்க. வாவ், கியூட்டா இருக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு கேளு. சமைக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி? ஏன் சமைக்கிறவங்க அதெல்லாம் பண்ண கூடாது? இல்லடா, அழுக்காகும் கொள்ளும். எதுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்கன்னு கேளு. சரி, ஏன் ஒரு இந்த இடத்துக்கு மாதிரி வந்தா நீட்டா டீசெண்டா வரணும். வீட்டுக்குள்ள சமைக்கிறது வேற, வெளியே போய் குக் பண்றது வேற. வீட்டுக்குள்ள சமைக்கும்போது எப்படி சமைப்பீங்க? சாதாரணமா இருப்போம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள தானே சமைச்சிட்டு இருக்கோம். இது வேற. எது வேற. எது மக்கள் சாப்பிடுறாங்க, பிரசன்டபிளா இருக்காங்க அவங்க. ஆமா. அதாவது எனக்கு இப்ப என்ன கோவம் வருதுன்னா, இவ்வளவு நாளா வந்து மைனா விங்ஸ் மைனா ஸ்மெல் வந்து ஓகே. நம்ம மைனா விங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தடவை என்னோட கிச்சன் எப்படி இருக்கோ நான் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். எங்க அம்மா அப்படி வந்து இது பண்ணுவாங்க. அம்மா குளிச்சுட்டு வா வா நம்ம குக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன கேரக்டர் இன்னைக்கு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், ஒரு மேக்கப் எல்லாமே பண்ணி இதுல வேற இவங்க சொல்றாங்க, மைனா இதே ஹேர் ட்ரெஸ்ஸர கூப்பிட்டு டெய்லி ரொம்ப பர்சனலா பண்ணிருக்காங்க, ஐ லைக் திஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. விடு, கியூட்டா. அதுக்கு இல்லப்பா, கச்சா முச்சா இல்லாம நீட்டா டீசெண்டா இருக்குல்லப்பா. ஆமா, சூப்பரா இருக்கு. ஏன் பூ வந்து பிளாஸ்டிக்ல வச்சு ஏமாத்துறீங்க எல்லாரையும்? இங்க அதானே இருக்கும். ஏன் வந்துக்கிட்டு பூ பூண்டு பூ இருக்கு? இங்க இருக்குப்பா. அதாவது ஏன் பூ வைக்கல தெரியுமா? மருமகனுக்கு பூ ஸ்மெல் வந்து பிடிக்காது. அப்படியா? அதனால அவங்க வைக்க மாட்டாங்க. போட்ட மட்டும் வச்சுக்கிட்டுமா? ஏன்ட்டே வச்சுக்கிறாரு. இல்ல. ஓகே गाइस, நம்ம பத்தே எப்ப இது அரைக்கணுங்க. அம்மா கையில வந்து எப்ப நீ லாஸ்டா வந்து குக் பண்ணி எப்ப வந்து சாப்பிட்டா நீ? எங்க மம்மி கையில வந்து May 31. ஏன் அன்னைக்கு எங்க ஊர் திருவிழாக்கு போயிருந்தேன். ஓ, இப்பெல்லாம் போறியா ஊர் திருவிழாக்கலாம்? எப்பயுமே போயிடுவேன். இத புறாண்டி நைஸ் அரைச்சுக்கணுங்க. சொல்லும் போது ஓகே இப்ப எடுக்கணும் அப்படின்றவாங்க. ஊர் திருவிழாக்கு எப்பவுமே போயிடும். ஆமா. எதனால ஏதாவது சென்டிமெண்டா? ஆமா ஆமா. என்ன? எங்க வீட்டுல வந்து நாங்க 3 பேரு, நானு என் தம்பி எங்க அம்மா மட்டும் தானே. எல்லார் வீட்லயும் திருவிழான்னா எங்கெங்கன்னு வருவோம். ஏமா கண்டினியூ பண்ணுமா? நைஸா இருந்துச்சா பாப்போம்?
இருக்கக்கூடாதா? ம். ஒரு குழப்பம் இருக்கு. பாருங்க பாரு. இது அவங்க முடிச்சு அது பாத்துட்டோம் அவங்க அப்படியா? இல்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணனா நம்ம எது குறை குறைன்னு வந்துருச்சாமா இப்ப பேசுறேன். நான் இன்னும் கொஞ்சம் இருக்கணும். நீ பேசமா, நீ பேச. அங்க எப்படி சொல்றது பைத்தியங்களா இல்ல இப்ப சைலண்டா இருக்க சொல்லு. அதான் எப்ப நீ எதனால வந்து உனக்கு புளியோதரை இல்ல இப்ப அவங்க திருப்பி ஆன் பண்ணுவாங்க. நீ கண்டினியூ பண்ணுப்பா. நான் கண்டிப்பா அதாவது ராணிமா சமையல் பயங்கர கால் மொயின் தான் சொல்லுது. ஜாக்லின் வந்து ஒரு ஆசை இருக்காமா, அது என்ன ஆசைன்னு எனக்கு கேளுங்க. இந்த வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் மாங்காய் சாதத்துல சாப்பிடுங்க. அதுக்காகவே நான் பிரெக்னென்ட் ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாங்காவா தின்னு. அதான் பிரெக்னென்ட் ஆயிட்டா நிறைய மாங்காய் சாப்பிடலாம்ல. ஒரு அன்மேரிடு மேரிடும். நான் அன்மேரிட் தான். அப்ப எப்படிப்பா இந்த நினப்பெல்லாம் வருது? மேரிட் பண்ணிட்டு தான் முதல்ல கல்யாணத்தை பிடிச்சது கல்யாணம் முடிச்சுட்டு உடனே எப்ப? அதான் சொல்லுமா. நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பாத்து சொல்லுவீங்களா? எங்க அம்மா சைடுல புரோக்கர் வேலையும் பாத்துட்டு இருக்காங்க. ஏய், பெண்கள்கிட்ட வந்து இன்கம் தான் கண்டிப்பா ஒரு ஆம்பளை வருவான். என்ன இன்கம் இன்கம்னா வருமானம்ப்பா. கேளு, கேளு. ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு இதா இருக்கும். ஒரு பரவாயில்ல கோஆபரேஷன் இருக்காங்க. கோஆபரேஷன் ஆமா, அப்படிதான் போகணும். அப்படி கிடையாதுமா. நம்ம ஒரு நிமிஷம் இப்படி கேட்டு வர பாரு. இப்ப பாரு, ஒருவேளை பையன் வந்து சம்பாதிக்கல, பொண்ணு சம்பாதிக்கலாம், கிளம்ப விட்டுருவீங்களா? ஏன் நீ ஏன் லவ் பண்ற? சரி பொண்ணு சம்பாதிக்காம பையன் சம்பாதிச்சா அது நல்லதா போச்சு. வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா உனக்கு புரியல? அப்படி கிடையாது. இன்கம் வந்து கம்மியா இருந்தா 2 பேரும் வேலைக்கு போய்தான் ஆகணும். நானும் வேலைக்கு போய் தான் சாப்பிட்டேன், பிள்ளைங்களை வளர்த்தேன். தட்ஸும் ஏதாவது ஜவுளிக்கல் வேலை பார்த்தேன். நைஸ். ஓகேவா? 2 பேருமே வேலை பார்த்தோம். அந்த கல்ல ஒரு மேனேஜர் இருந்தாரு, நான் சேல்ஸ் கல்ல இருந்தேன். ஆனா ஒருவேளை நம்மள கல்யாணம் பண்ற பையனுக்கு வேலை பார்க்க வேண்டாம் இருந்தாலுமே அது பிரச்சனை இல்லல்ல. ரொம்ப தப்பு அது. வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. நொச்சு டியூட்டிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஏதோ டியூட்டி. அதாவது கொண்டுட்டு வா. அவங்க வந்து வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு ஆம்பளை வந்து வேலைக்கு போகாம சம்பாதிக்காம இருக்கிறது தப்பு, அது சொல்லல. வீட்டுல பசங்க இருந்தாங்கன்னா நொச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த அரைச்சது வந்து குறகுறப்பா இருக்குங்க. உண்மைதாப்பா. அப்பதான் நல்லா ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. இங்கே வருது. அப்படியா? எங்கம்மா வரலையா உனக்கு? மூக்கு என்னாச்சு? வாப்பா. சூப்பரா வருது. மா இட்லி பொடி மாதிரியே இருக்குமா? ஐயோ, அப்படியே கொஞ்சம் அதை பொடியா கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலா இது பண்ணுச்சுன்னா அந்த இது கூட எடுத்துட்டு போ. பத்த வைக்கணும்பா. நான் இப்ப நீங்க பத்த வைக்கும் போது நான் அந்த கதை மட்டும் சொல்லிடலாமாமா? ஊர் திருவிழா கதை. ஊர் திருவிழா கதை சொல்லுமா. நீ உன் கதையை சொல்லு. இரு, எனக்கு உன்னோட கதையை சொல்லு. அதாவது இப்ப கடுகு போட்டுக்கணும். தேவை எடுத்தா ஓகேவா? பருப்பு. சரி சொல்லு. அப்ப வந்துட்டு எங்க அம்மாக்கு வந்து நான் கல்யாணம் கடலப்பருப்பு பண்ணலன்றது வந்து கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து. கீழே விழுந்துருவா நானு. ஏப்பா தங்கமே, நீங்களே ஒரு 10 ஒரு 2 வெந்தயம். 10 2 2 10 2 12 ஓகே. ஒரு 5 பட்டை வத்த போடணும். ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா? சொல்லுதா. எங்க அம்மா வந்து எனக்கு கடைசியா எப்ப சமைச்சு கருவேப்பிலங்க. எங்க அம்மா எனக்கு எப்ப தம்பி கண்ணு 2 கொடுங்கப்பா. சொல்லுமா சொல்லுமா. எங்க அம்மா எனக்கு எப்ப தெரியுமா கடைசி சமைச்சு கொடுத்தாங்க? திருவிழா அன்னைக்கு. ஏன் சொல்லுங்க? திருவிழாமா? எங்க ஊர் திருவிழா. என்ன திருவிழா அது? எங்க ஊர் திருவிழாவா? அந்த சித்திரை திருவிழா இல்லம்மா, ஒரு திருவிழா நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர் திருவிழா. அந்த ஊர் திருவிழா பத்தி நான் கேக்குறேன். ஓகே, எங்க வீட்டுல வந்து 3 பேர் தான். அப்ப வந்து 3 பேர் வந்தே ஆகணும்டி. இல்லன்னா எங்க அம்மா வந்து இருக்கிறே 3 பேர், அதுலயும் வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. ஆமா. கொஞ்சம் சால்ட் போட்டுங்க. என்ன பேசணும்? ஐயோ கருகுது. கருகும். எங்க அம்மா குக்கிங். நிஜமா குக்கிங் தெரியுமா உங்க மம்மிக்கு? என்னம்மா ஓடாக்காரியா அவ கிடக்குறாடி. அப்படிலாம் சொல்ல. டார்லிங் மஞ்சள் தூள் போட போறேன். எல்லாரும் இதை யூஸ் பண்ணுங்க வீட்டுல. ஏன் வேற யூஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? வைவோம். சரன்னு ஊத்திடணும். இது புளியோதரையா புளிசோறாமா? இது புளியோதரை. ஏன் புளிசோருக்கு புளியோதரைக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது அரைச்சு போடணும். அம்பிட்டையே அது அது சும்மா அப்படி தாளிச்சிடலாம், அவ்வளவுதான். அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, வெறும் அதாவது நீங்க புளி காய்ச்சல். அது ஆக்சுவலா அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, சும்மா நார்மலா வந்து புளி. ஆமா, அது நான் பண்ணுவேன். இது வந்து புளி சாதம்.
இந்த படம் போட்டுக்க பாத்தீங்களா, இது புளி சாதம். இதெல்லாம் இறக்கிட்டு இந்த தூவிட்டு போட்டா புளியோதரை. புளியோதரை. I do understand, Mr. Rani. மிஸ்டர் ராணியா? சும்மா ஜாலியா இருக்கா ஜாலியா இருக்கா? Okay, but actually you're speaking very good English, you know. Yes. Did you learn it? நானட்ல மதுரை. அது கத்துக்கிட்டீங்களா நீங்க? கத்துக்கிறதுக்கு எதுக்குமா இதுக்கு போய் வெள்ளைப்பூடு போட கத்துக்கிறீங்க? இதுக்கெல்லாம் கத்துக்கிற வேண்டிய அம்மா நிஜமாவே சூப்பரா இங்கிலீஷ் அம்மா நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. நல்லா பேசுறாங்கன்னு தான் சொல்றேன். நிஜமாவே நிஜமாவே நல்லா பேசுறாங்கன்னு தான் சொல்றேன். இல்லடா நான் சொல்றேன். நான் இப்ப நீங்க திடீர்னு கேட்கும்போது எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இல்ல அவங்க கியூட்டா பேசுறாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணுங்க. பெருங்காயத்துக்கு இங்கிலீஷ்ல என்னமா? பெருங்காயம் சொல்லுங்கம்மா. இருப்பா சொல்லுங்க. எனக்கு நிஜமா தெரியாது, அதனாலதான் கேக்குறேன். எனக்கு தான் தெரியாது. அம்மா சொல்லு. அந்த பொண்ணு கேட்டது புளியோதரை கேட்டுச்சு. நீங்க புளி குழம்பு பண்றீங்க. புளி குழம்பு உங்க ஊர்ல இது உன் பூச்சையிலே பண்ணு. ஏன் புளி குழம்பா? இல்ல பார்த்தா அப்படிதான் உனக்கு அப்படியே தெரியும். திட்ட மாட்டாங்க, உங்க புரிச்சதா திட்டுறாங்க. ஏன் அப்படி? ஏமா நீங்க யோகியை திட்டுறீங்க? எங்க அண்ணனை திட்டுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? செல்லமா இல்ல, எங்க செல்லமா கூட எங்க அண்ணனை நீங்க எப்படி தெரியும்? உங்க பொண்ணு நீங்க திட்டுங்க, எங்க அண்ணனை நீங்க எப்படி திட்டுறீங்க? அம்மா, நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கம்மா. அதாவது என்னன்னா எப்படி வந்து இவளுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கணும் இல்ல அப்படிலாம் வேணாம். நீங்க ஏதாவது சொல்லி விட்டுருவீங்க, அவ ஏதாவது திட்டி விட்டுருவா. அதெல்லாம் திட்ட மாட்டேன். திட்டுற மாதிரி யாரையும் சொல்ல மாட்டேன். சரி சொல்லுங்க. நீங்க ஏதாவது அட்வைஸ் கேட்கணும்னு நினைச்சா எங்க அம்மா அட்வைஸ் கேட்க. உங்க மம்மி கிட்டயா? அம்மா, நான் என்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன்? இதான் சொல்லிட்டு பாப்பதே, நம்ம நல்லபடியா வச்சுக்கணும், நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கணும், நல்லபடியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் வேண்டாம். என்ன வேணுமா? பாப்பா எப்படி இருக்கணும்? ஒரு 2-3 பிள்ளைகளை கொடுக்கணும். டப்பு டப்புன்னு எப்படி கொடுப்பாரு? அப்படிதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். டப்புன்னு கொடுக்கணும். ஆமா, அழகா ஒண்ணு யானை மாதிரி ஒண்ணு பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை பெத்துக்கிட்டா நம்ம பாலு இல்ல. ஏமா நீங்க தம்பியை பார்த்தா யார மாதிரி இருக்காங்க. அவ்வளவு அழகா இருந்தா என் குழந்தை. உன்ன மாதிரி சூப்பரா இருப்பா குழந்தையில. இப்ப நல்லா இருக்காரா? அந்த இருக்காருல்ல வாச்சி படி மேலே உட்காந்துருப்பானே. அப்ப உங்க கிடைச்ச மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்களா. எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளான்னு லக்குப்பா சாபாதிமா. இது பரமேஸ்வரரே கிடைச்ச மாதிரி எனக்கு. எது சொக்கநாதர் மாதிரி. பண்ணிருங்க ப்ளீஸ். நான் சும்மா எது தொட்டுட்டீங்க? ஏமா எதை தொட்டிங்க வச்சிட்டீங்களா? அவளுக்கு எரியுதான். என்ன தொட்டீங்க? என்னடி தொட்டேன் நானு? மிளகாத்தூள் தொட்டீங்களா? தடவி வைக்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துறி, அதை பாத்துக்கோங்க. இது கொஞ்சமா? ஆக்சுவலா வந்து என்னன்னு சொல்றேன், எப்பவுமே இந்த புளியோதரை சாப்பிட்டு பாருங்கள். இல்ல, சொல்லும் போது மக்களை ஏமாத்துற மாதிரி இது ஏமாத்துறதே கிடையாது. நான் இவ்வளவுதான் கொஞ்சம். நீங்க 1 லிட்டர் ஊத்திட்டீங்களே, அவ்வளவுதான். பாருங்க இன்னும் வத்தனுமே என்ன எனக்கு. எங்க வீட்டுக்கு வந்திருக்க, எங்க ஸ்டைல நாங்க சமைச்சு குடுக்குறோம். நாங்க என்ன மக்களுக்கு சொல்லும் போது நிறைய எண்ணெய் ஊத்தணும்னு சொல்லணும். இல்ல அப்படிலாம் கிடையாது. அதாவது என்ன கொஞ்சமா என்னதான் எங்க ஊர்ல இது எங்க நக்கி பாரு. ஒரு பழம் கூட காணா. ஐயோ ஸ்பூன் தாங்கப்பா தம்பி. சரி வேணா விடுங்க. இது என்ன வெறும் புளி தான்? இந்த அரைச்சு வச்சு என்ன பாருங்க, இந்த அரைச்சு வச்சு அப்படியே தூவணும். ஓகேவா? ஒட்டுக்கா போடக்கூடாதா? இருப்பா, ஒட்டுக்கா போடுறீங்க, சுத்திக்காக போடணும். ஒட்டுக்கா தட்டுக்காது. அது ஏன் தெரியுமா போடுவாங்க? எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா மிளகாத்தூள் போடும்போது போட்டாங்க. அதுல நான் சொன்னேம்மா ஃப்ரேம்ல எப்பவுமே வைக்கும் போது இப்படி தூவி விட்டு போடுங்கம்மா, அப்பதான் அது நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா என்ன கீழ எல்லாம் போடுறீங்க? இல்ல அதை எடுத்து போட்டுருவாங்க, கவலைப்படாது. என்ன கண்ணத்தை தொட்டா கணத்தை தொடுறோன்ற? இல்ல இதுல தொட்டுற போறீங்க. கண்ணத்தை தொடுறது பிரச்சனை இல்ல, நீங்க வந்து காரத்துல தொட்டுட்டு தொடுறீங்க. ஏங்க தலிக்கும் இது நான் தான் பண்ணுவேன். ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமா. ஏ தயவுசெய்து மோந்து பாக்காத. எங்க அம்மாக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன சமைக்கும் போது மோந்து பார்த்தோம்னா டேஸ்ட் போயிருங்க. மூக்கு வழியா போமா டேஸ்ட்? எது வழியா போத போயிட. திருப்பி பண்ணி மசாலா இருக்குடி மேல. இருங்க பாப்பா மசாலா இருப்பா. என்னத்தை விட சமைக்க மாட்டீங்களா? வீட்டுல சமைக்க மாட்டீங்களா? சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் சமைக்கிறது சொல்லுங்க. எனக்கு சிக்கன் குழம்பு தெரியுங்களா? சிக்கன் இருக்கா? இப்ப இல்ல. அதாவது நம்ம அதான் ஒண்ணும் ஆகாது. வா தொலைச்சேன் குடல் குழம்பு வச்சு தருவீங்களா? போட்டி சூப்பரா பண்ணுவேன். ஆனா கிளீன் மட்டும் பண்ணித்தாங்க குடலை. அதுதான் யாருக்கும் தெரியாது. ஆமா, மிஞ்சி உள்ள லவ் மாதிரி அப்ப கிடையாது. நல்லா கேட்டு மிஞ்சி சமலவோ சமலவோ ஏமே போன் வச்சிருந்தேன். ஒல்லி செய்யதான் இப்படிம்பாங்க, அப்புறம் இப்படிம்பாங்க, அப்புறம் இந்த இப்படிம்பாங்க.
இப்படி இல்லாம பண்ணாரு. ஏய். அவங்க லவ் மேரேஜ். நான் லவ் மேரேஜ்ப்பா. எப்படி உங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எப்படி பண்ணாரு? இப்ப அப்படியா? அப்படின்னா ஒரு சினிமா போறது இப்படிதான் round. என்னடி இப்படி பண்ணு? அப்படிதாண்டி அப்படிதான்ப்பா. அப்படிதாண்டி. அதனால முந்தி உள்ள love அவங்களோட வந்து பேர் என்னன்னு தெரியுமா? ஒரு நம்பிக்கையோட இருந்துச்சு. நான் சாவே நீ இப்படி சாவே. பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா பெரிய விஷயம் தான் அது. ஆமா உண்மையிலேங்க அதெல்லாம் முந்தி கோயிலுக்கு போலான்னு சொன்னார்ல என்னமா அது பண்ணாரு? இப்படி. அது இப்படி ஆமா ஓகே படத்துக்கு கோயிலுக்கு போனா அது இப்படி. படத்துக்கு இப்படின்னா ரவுண்டு. கிச்சனுக்கு போனோம்னா அங்க போக முடியாதுல்ல, செருப்ப கூட அடிப்பாங்க. இல்ல அவங்க வந்து இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவர் மேனேஜர், அவங்க வந்து சேல்ஸ் கேர்ள். அப்படியா? அடடே. எங்க அம்மா அப்பாவோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியும், ராணி அம்மா இவங்க. அவர் வந்து ராஜா. ராஜா. ராஜா ராணி பேர்ல மட்டும்தான். ஓ. ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு லவ்வபிளான கப்பல். இவங்களுக்குள்ள சண்டே போட்டுக்க மாட்டாங்க. இவர்தான் ஐயோ உங்களை வச்சு சமைச்சா இதாக போலயே. ஆனா இது மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லுவா, இப்பதான் எங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து புளியோதரை பண்ணி நான் பாக்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா அது? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க மட்டன் செய்தியா குடல் செய்தியா பிந்தானி செய்யலான்றீங்க. ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் கேட்கணும். ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் இங்க கொடுங்க. This is potato. லூசே, அப்படியே எடுத்தா கேட்கணும் அப்படி பாத்து. ஏய் வடிது பாப்பா இப்படி வச்சுக்கப்பா. வந்து டேஸ்ட் பாருங்க. என்ன வேணும் உனக்கு? இருக்கு. அவர் ரூவே அதானே. கொஞ்ச நேரம் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என் குடும்ப கதை, என் ஃபேமிலி கதை, எல்லா கதையும் ஜாக்லின் தெரியாத விஷயம் கிடையாது. ஆமா, எதுவும் இல்ல, எனக்கே தெரியும். அதுதான் நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜாக்லினோட அழகான விஷயத்த சொல்லி அவளுடைய கதையெல்லாம் கேட்கலான்னு பார்த்தா எங்க அம்மா எங்க கதையவே சொல்றாங்க. அதுல அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க உங்க கதையை சொல்ல வர்றீங்கன்னா இது இது அதுக்கான சேனல் கிடையாது, இது எங்க சேனல். நீங்க உங்க கதையை சொல்லும்போது நான் மிக்ஸி ஆன் பண்ணுவேன், அரைச்சிக்கணும். போற பாதையிலேயே ரொம்ப பார்க்க வேண்டிய பாதை வந்து இந்த பாதை மட்டும் தான் நடுவுல. இதுக்கப்புறம் வந்து நம்ம போய் சாப்பிடலாம். ஓகே, இந்த செக்மெண்ட் இதோட பினிஷ் ஆகுது. அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்து போலாம். ആലായാൽ തറ വേണം, അടുത്തോരമ്പലം വേണം, ആലിന്നു ചേർന്നൊരു കുളവും വേണം. ആലായാൽ തറ വേണം, അടുത്തോരമ്പലം വേണം, ആലിന്നു ചേർന്നൊരു കുളവും വേണം. കുളിപ്പാനായി കുളം വേണം, കുളത്തിൽ ചെതാമര വേണം, കുളിച്ചു ചെന്നകം. ஒரு ஒரு பயங்கரமான என்ன சொல்றது, இந்த கல்யாணம் பண்ணிட்டுலாம் இன்னொரு வீட்டுக்கு போனா அவங்க விருந்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ராணி அம்மா மாதிரி சொல்லட்டுமா? இது வந்து மாங்காய் சாதம், இது வந்துட்டு இட்ஸ் டர்மரின் ரைஸ், புளி சாதம். புளி சாதம், இட்ஸ் கர்ட் ரைஸ். இட்ஸ் கர்ட் ரைஸ். இது பூந்தி. இது அது இதெல்லாம் நீங்களே பண்ணீங்களா? அப்படியா சொல்றீங்க? வீட்ல ஹோம்மேட். அப்படியா? இது என்னது? வாழைக்காய். நான் வெஜ்ஜுன்னு நினைச்சிட்டீங்களோ? இல்ல, எங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவனை வந்தானே கேட்டாங்களா, நீங்க நான்வெஜ் என்ன வச்சுட்டு ஒரு ஹாஃப் பாயில் போட்டு வச்சிருக்கலாம். அப்படியே பர்ஸ்ல வர நீ சாப்பிட்டுட்டே நான் அப்படி பேசுறேன். மாக்காப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் டே ஃபுல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்லா இருக்கா? சூப்பர். வேணா நான் ஒன் மோர் போடுறேன். சாப்பிட்டு சரி ஓகே. நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். சாப்பாடு போட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க? சரி இல்ல சாப்பிட்டு. நம்ம ஷோ பாத்திருக்கியா? அது இன்னும் பாக்கல, இதுக்கப்புறமா தான் பாப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க இது ரிலீஸ் பண்ணல இன்னும்? என்னது இந்த ஷோ? இல்ல, நம்ம ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி ஓகே. இப்ப நீ வந்து ஆக்சுவலா ஒண்ணு யோசிப்பல, ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கலாம். அந்த மாதிரி என்னைக்காவது வந்து கில்ட்டியா வந்து எங்கேயாவது ஃபீல் பண்ணிருக்கியா? மூளுங்க. ஆக்சுவலா வந்து நான் லைஃப்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கேன். எப்ப தெரியுமா? எங்க அப்பா இறந்து போகும்போது நான் பார்த்தேன்னு சொன்னல, லைக் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது எங்க அப்பா இருந்தாங்க.
ஏன்னா நான் டெய்லி நைட் எங்க அப்பா கூட விளையாடிட்டு தான் தூங்குவேன். அன்னைக்கு நைட் எங்க அப்பா ரொம்ப லேட்டா வந்திருக்காரு, நான் தூங்கிட்டேன். எனக்கு அப்ப எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை நான் தூங்காம இருந்திருந்தா எங்க அம்மா அதுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க, எங்க அப்பா என் கூட விளையாடிட்டு இருந்திருப்பாரு, இது நடந்தே இருக்காது போல. நான் தூங்காம இருந்திருக்கலாமோ, நான் தூங்காம இருந்திருந்தோம் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். அது மட்டும்தான் என் லைஃப்ல நான் எப்பவுமே இது பண்ணிக்கலாமோ அப்படி நினைச்ச ஒரே ஒரு டைம். எனக்கு கில்ட்டியா இதை பண்ணாம நான் இருந்திருக்கலாமோ, ரெக்ரெட் பண்றது என் கையில இல்ல. ஆனா ஸ்டில் எனக்கு இப்போ அந்த டைம் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நான் வளர வளர எனக்கு எப்படி இருந்தேன்னா, ஒருவேளை நான் வந்து தூங்காம இருந்தா நடந்துடாம இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அது மட்டும்தான் என் லைஃப்ல நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து நான் வந்து வார்த்தையால அப்படிலாம் வந்து எதுவுமே கன்சோலே பண்ண முடியாது. ஏன்னா நீ ஃபேஸ் பண்ண விஷயம் அப்படின்றது ஒண்ணு வேற. ஓகே, இந்த செட்ல எப்படி இருக்கு? நீ இதெல்லாம் சுத்தி பாரு, நம்ம மூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். மழை பெய்யுது. மழை பெய்யுதா? ஆமா. ஆனா அந்த சைட்ல வெயில் அடிக்குது பாத்தியா? மழை பெய்யுதுடி நிஜமாவே, பைத்தியம். மழை பெய்யல, நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாரு, அந்த சைட்ல மழை பெய்யல பாரு. இது என்ன மாதிரி செட்டா இது? ஏன் இந்த பைப்ல ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க? அந்த ஃபீல் வரணும்ல பைத்தியம். புரியுது, ஆனா பயங்கரமான எஃபர்ட். எப்படி அதை ஓட்ட போட்டீங்க பைப்புல? அதாவது நான் இவ்வளவு நல்லா செட் பண்ணி நான் சாப்பாடுலாம் வந்து இது பண்ணி உனக்கு ரெடி பண்ணி இத பத்தி பேசுறோம்ல, பைப்ல எப்படி ஓட்ட போட்டீங்க? பைப்ல எப்படி உன் வீட்டுல ஏதாவது ஐடியா இருக்கா? பைப்ல ஓட்ட போடுறதா? சாப்பிடு. ஆனா செம்ம. யோகினா கிரியேட்டிவ் லெவல் வேற. பைப் ஓட்ட வேற இருக்கு. ஆக்சுவலா வந்து கிரெடிட் வந்து அவனுக்கு மட்டும் கொடுக்காத, இது அப்ப அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்பா என்ன பாராட்டிட்டா அப்படின்ட்டு. நீ போட்டியா ஓட்ட பைப்ல? இப்ப பைப்ல ஓட்டா கொஞ்சம் புரியல எனக்கு. யாரா ஓட்ட போட்டா பைப்ல? சதீஷ் சூப்பரா ஓட்ட போட்டிருக்கீங்க பைப்ல. சரி, ஓகே. ஏன் எனக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னா, ஜென்ரலா நாங்க பெருசா யார்கிட்டயுமே ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்காக போக மாட்டோம். நாங்க 3 பேர் தான் எப்போதுமே இருப்போம். இந்த வெரைட்டி ரைஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல தானே எல்லாமே கிடைக்கும். எங்க வீட்டுல பண்ணவே மாட்டாங்க எங்க அம்மா. எங்க அம்மா இந்த நீ சொன்னிய மீன் குழம்பு, நாங்க வந்து இந்த ஊர் சைட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அந்த நாட்டு மீன்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும், கொஞ்சம் சீப்பாவும் இருக்கும். ஆக்சுவலா காய்கறி வாங்கறதுக்கு பதிலா நீங்க ஒரு 20 ரூபாய்க்கு மீன் வாங்கினா சமைச்சிடலாம். உனக்கே தெரியும்ல, நாட்டு மீன்லாம் ஈஸியா. சரி, எங்க வீட்டுல எப்பயுமே மீன் குழம்பு இருக்கும். எப்பயுமே வந்துட்டு என்ன சொல்றது, ஆனா வெஜிடேரியன் வந்து அது யாரா நல்லா பண்ண. எங்க அம்மா ரொம்ப பேடா பண்ணுவாங்க வெஜிடேரியன். அப்படியா? யூசுவலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாதுதான், பட் ராணியமாவே வந்து வெஜிடேரியன்ல வந்து 50-50 தான். ஆனா நான்வெஜ் வந்து நாங்க எல்லாருமே ஓட் பண்ணிடுவோம். ஒரு 90-100 அந்த மாதிரி ஓட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வெஜ் வீட்டுல பண்ண மாட்டோம். பேசிக்கா சொல்லட்டுமா, நான்வெஜ் வந்துட்டு டேஸ்டா பண்ண முடியும்ன்ற ஒரு 90% ஆஃப் த பீப்புள் வந்து டேஸ்டா பண்ண முடியும். ஏன்னா அந்த நான்வெஜ்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அது பிடிச்சாலே கொஞ்சம் நல்ல மசாலா போட்டாலே கரெக்டா வந்துரும். ஆனா வெஜிடேரியன் அப்படி கிடையாது. வெஜ் சமைக்கிறதுக்கு ஒரு தனி, அது ஒரு தரமா வேணும். மாமியார் வந்து சூப்பரா வெஜிடேரியன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ரவுண்டோட பேர் சொல்லவே இல்லையே, நீ கேட்கவே இல்ல. எனக்கு தெரியும். என்ன பேரு? சாப்பிடலாம் சாவலாம். நான் கூட ரிவீல் பண்ணிட்டாங்க நினைச்சேன். கிட்டத்தட்ட வந்துட்டேன். சாப்பிடலாம் சாகாம போலாம் அந்த மாதிரி. இல்ல கிட்டத்தட்ட வந்துட்டேன். நான் லாஸ்டா ரிவீல் பண்றேன் உனக்கு. ஓகே? இல்ல அது எப்பவுமே நான் லாஸ்டா சொல்லி அப்படியே பினிஷ் பண்ணுவேன். அதனால அப்படியே வந்து போயிடலாம். அப்படியே இப்ப பேசணும் அதை பத்தி. இல்ல நான் உனக்கு கெஸ் பண்ணிருக்கியா, ஏன் இதெல்லாம் சொல்லி கெஸ் பண்ணியா அப்படின்ட்டுதான். எனக்கு இப்ப வந்து இன்னொன்னு வந்து பேபி போகும்போது இப்ப வந்து எங்களுக்கு தெரியும், ஜாக்லின் கூட பழகினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளியே வரும்போது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன்ல, நிறைய கமெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பேன். ஒரு சில விஷயம் வைரலா இருக்கும். அது ஆக்சுவலா பாக்குறதுக்கு கியூட்டாவும் இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து இது தப்புடா, எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன், டேய் இது தப்புடா அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு அவனை பத்தியுமே தெரியும். முத்து உன்னையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ முத்து பத்தியுமே தெரியும், உன்னை பத்தியுமே தெரியும். ஆனா வந்து வெளியே ஃபேன்ஸ் வந்து ஒன்னு எதிர்பார்த்து ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது, சீரியஸா சொல்றேன். நீ சொன்ன மாதிரிதான். இப்ப நீயும் இன்னொருத்தவங்களும் நடிக்கிறாங்கன்னா அவங்களோட பேர் மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க ரியல் லைஃப் பேரா மாறணும்னு ஆசைப்படுறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். எனக்கே தோணிருக்கு. நானே ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினா, ஐயோ ஏன் இவ்வளவு கியூட்டா இருக்காங்க, எனக்கு 3 படம் எல்லாம் பாத்துட்டு ஐயோ தனுஷ் ஸ்ருதிஹாசன் யா நீங்க கலரா பாடுங்க காய்ஸ், அது மாதிரிலாம் தோணி இருக்கு எனக்கு. யாருன்னே தெரியாது, உனக்கு என்னன்னே தெரியாது, என் லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியாது.
முத்து வந்துட்டு பிக் பாஸ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நான் என் லைஃப்ல கஷ்டப்பட்டப்போ யார் என் கூட நின்று இருந்தாங்க? என் லைஃப்ல வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது எனக்கு நான் 3 வருஷம் டிப்ரெஷன்ல இருந்தேன். 3 வருஷம் டிப்ரெஷன்ல நம்மள ஒருத்தங்க வெளியில கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அது யாரு? அது எப்படி மக்களுக்கு தெரியும்? எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து வெளிப்படையா இல்லங்க காலையில எழுந்திரிச்சிட்டேன், பல்லு விளக்கிட்டே போய் இன்னைக்கு சோகமா இருக்கேன் நம்ம சொல்ல போறது இல்ல. கண்டிப்பா. நான் வந்து ஜென்ரலாவே என்னோட கஷ்டத்தை வெளில சொல்லாத ஒரு ஆளுதான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்படுறத நான் எப்படி சொல்லுவேன்? அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். இப்ப கூட ஆமா. நான் டிப்ரெஷன்ல இருந்தேன், வந்துட்டேன். இது ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இருக்கலாம், நீங்களும் வந்துடலான்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை சொல்றேன்னு கூட. அப்படி இருக்கும்போது என் லைஃப்ல நடக்குது, எனக்கு என்ன தேவைப்படுதுன்றத இவங்களே ஒரு அசியூம் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேல போறாங்கல்ல. அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க என் மேல அக்கறைப்படுறீங்க, நீங்க என்ன ரசிக்கிறீங்கன்னா நான் எப்படி இருக்கேனோ நீங்க அப்படியே என்ன ரசிப்பீங்க. உண்மையா ஜெனியூனா நம்ம ஒருத்தங்களை லவ் பண்றோம்னா அவங்க எப்படியோ அப்படியே நம்ம லவ் பண்ணுவோம். அவங்க பண்றது பிடிக்கலையா, நீ தப்பா பண்ற, நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உனக்கு யார பிடிச்சிருக்கு, நீ யாரு கூட இருக்க, நீ இததான் பண்ணணும், நீ இப்படிதான் இருக்கணும். ஒரு ட்ரெஸ் போடுறதுல கூட என்ன சொல்றது இல்ல, பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் பேசிக்காவே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்துட்டு என்ன ட்ரெஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது போட்டு, உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு அவங்களை அப்படி பார்க்க பிடிச்சிருக்குன்னா நீ பாரு. இல்ல எனக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு விட்டு போயிட்டே இரு. ஆனா நீ என்ன பண்ற, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க சாரி தான் போடணும், அப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா, நீ வந்து என்னைக்கோ ஒரு நாள் சும்மா சஜஷனா ஒரு நாள் சாரி போட்டு வரீங்களா, நல்லா இருக்கு அப்படின்றது வேற. நீங்க இந்த ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, சாரி தான் போடணும். அப்பதான் வீட்டுல இருக்கும்போது பயங்கரமா ஏசியே இல்ல, கரண்டே இல்ல, எதுவுமே இல்ல, சாரி போட்டிருந்தாதான் அழகு அப்படிலாம் சொல்லும்போது அது எப்படி இருக்குன்னா, ஏன்டா நம்ம கூடயே ஒருத்தங்க லவ்ன்ற பேர்ல உட்கார்ந்து நம்மள வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அத வெளியில இருந்து இப்ப சோசியல் மீடியா பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. ஓகே. சோ எனக்கு முத்துக்கு வந்து செம்ம சில்லுங்க. நாங்க எனக்கு எந்த அளவுக்கு நாங்க சின்ன எப்ப வேணா போன் பண்ணி முத்து என்னடா பண்ற, எனக்கு போர் அடிக்குதுடா அப்படின்னு நான் பேசியிருக்கேன். அவனும் பேசுவான், என் வீட்டுல இருக்கவங்களும் பேசுவாங்க, என்னோட ஃப்ரெண்டு என் பாய் ஃப்ரெண்டு கூட பேசுவான் போன் பண்ணி. அவங்களுக்குள்ள கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. நான் ஒரு போட்டோ போட்டேன்னா கீழே வந்து முத்துதான் முத ஆளா வந்து கமெண்ட் பண்றதா இருக்கு, கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்படி எனக்கு எப்படி ஆகுதுன்னா, பட் அப்படி கமெண்ட் பண்ணியோமே கீழே அந்த மாதிரி அந்த கமெண்ட்ல கீழே மட்டும் ஒருத்த வரும். ஆனா முத்து அந்த இடத்துல நீங்க இருந்திருக்கணும். வாவ் முத்து வசிப்பான், எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். சரி ஓகே, இந்த செக்மெண்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லுவா? எங்கடா நம்ம ப்ராப்பர்ட்டி உண்டிங்களா? எஸ். ஏன் இது உண்டியல்னு சொல்லலாம். இந்த செக்மெண்டோட பேர் வந்து எப்பவுமே நான் லாஸ்டா தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மொய் விருந்து. ஓகேவா? சோ வந்து என்னன்னா, இப்ப இந்த மொய் விருந்து கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டது இல்ல, கேள்வியே பட்டது இல்லையா? மொய் விருந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப எங்க ஊர் சைடுல என்ன பண்ணுவாங்க, காசு போடுமா? வெயிட் பண்ண நான் சொல்றேன். இங்க வாடி, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜிபே இல்ல ஸ்கேனர் இருக்கா? இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த பாயிண்ட். ஓகேயா? யூஸ்வலா வந்து நம்ம மொய் விருந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, யார்ட்டுமே கடன் வாங்க மாட்டாங்க, வட்டிக்கு அந்த மாதிரி வாங்க முடியாதவங்க வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு ஊருக்கு எல்லாம் போட்டு மொய் விருந்துன்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த இலைக்கு அடியில வந்து வச்சிருவாங்க. இல்லைன்னா வந்து மொய் பணமாவே வந்துட்டு இவ்வளவுன்னு பண்ணிட்டு போவாங்க. இது அவங்களுடைய ஃபேமிலிக்குன்னு போகும். பட் இப்ப நம்ம இது பண்ற மொய் விருந்து வந்து ஃபேமிலிக்கு கிடையாது, சேரிட்டிக்கு. சோ இது வந்து லைக் இவ்வளவுதான் போடணும். இப்ப நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது, இது எண்ட் ஆஃப் த டே ஒரு ஷோ தான். ஓகேயா? வெளியே என்ன வேணா சொல்லலாம், இதுல சம்பாதிக்கலாம், இதுவுமே எங்க போகுது அப்படின்றது வந்து அந்த 26வது எபிசோட்ல வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு அம்மா கையில நல்லா சாப்பாடு செஞ்சு போட்டு சாப்பிட்டுட்டு, நீயும் நானும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. இப்ப நம்ம இந்த கேமரா எல்லாம் மறந்துட்டு இந்த கேமராக்காக பேசணும்னு நீ பேசல. எனக்கு என்கிட்ட என்ன பேசணும், இப்படிதான் நம்ம ஆஃப் ஸ்கிரீன்லமே இருப்போம். நம்ம 2 பேருமே அப்படிதான் பேசிருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் ஓப்பனா இருப்போம். கொஞ்சம் அந்த ஆமா கொஞ்சம் அந்த மானத்தேனெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி பேசிட்டு இருக்கோம்ல. சோ எனக்கு இந்த மாதிரி பேசி என்னுடைய நண்பர்கள் எனக்கு பிடிச்சவங்க கையில இருந்து 1 ரூபாய் போட்டாலும் சரி, 10 லட்ச ரூபாய் போட்டாலும் சரி, அது அவங்களுடைய இஷ்டம். பட் இதுவா நான் போடலாமா? இது நான் சொல்றேன். அது மாதிரி வந்துட்டு இதுல போடுறது வந்து கண்டிப்பா ஒரு சேரிட்டிக்கு வந்து புரியணும். அது வந்து என்னுடைய சர்க்கிள்ல இருந்து ஏதோ ஒரு விதத்துல போய் எனக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியால இது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோசியல் மீடியால ஒரு சிலர் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஏன் வீடியோ எடுத்து போடுறாங்கன்றது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு, என்னோட கருத்து இதுல என்னன்னா, இப்ப நீ இந்த ஷோ பண்ற,
கண்டிப்பா நம்ம பண்ற எல்லா விஷயமே சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். டெஃபினட்டா நீ இதை சம்பாதிக்கிறதுக்காகவும் தான் பண்ற, ஏன்னா நீயும் நல்லா இருக்கணும். ஆனா நீ இதுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சு நீ யாரோ ஒருத்தங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறல, அதை நீ ஏன் சொல்லக்கூடாதுன்றதுதான். இப்ப நீ சொல்றதுல நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நீங்க பண்ணிட்டு எதுக்கு சொல்லி காட்டுறீங்க. இப்ப என்ன பிரச்சனை? பண்ணிட்டு சொல்லி காட்டினா என்ன? பண்ணாம சொல்றவங்க ஓகே தான் ஆக்சுவலா. ஆனா பண்ணிட்டு சொல்லி காட்டினா என்ன பிரச்சனை? என்ன உங்களுக்கு என்ன எங்க குத்துது? ஆமா நான் பண்ணிருக்கேன் அப்படின் போது, இப்ப நான் வந்து இப்போ சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா பண்ணதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம இதை பண்ணணும் போலன்னு. அப்போ ஒருவேளை யாரோ ஒருத்தங்களுக்கு இதை பார்த்துட்டு ஆமா இல்ல இதை நமக்கும் பண்ணலாம் அப்படின்னு தோன்றதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? எனக்கு வந்து அது தப்பாவே தெரியல. நீ இந்த விஷயம் பண்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பா நான் இதுக்குள்ள என்னால முடிஞ்ச காசை போட்டுறேன். கண்டிப்பா போட்டுறேன். மொய் விருந்து சொல்லியாச்சு, சேரிட்டி பத்தி சொல்லியாச்சு. உன்னால முடிஞ்ச அளவு வந்து நீ இதுல வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகே பிளேஸ் பண்ணலாமா? அதான் போடலாம். எப்படிடா எல்லாமே போட்டு எப்படிடா வண்டியில போவ? தேங்க்யூ. எனக்கு கொள்ளணும் அண்ணே. கண்டிப்பா நாங்க பாத்துப்போம். சாப்பிட்டு முடிச்சல? சாப்பிட்டு முடிச்சு. இப்ப நீ வந்து இங்க ஒண்ணு பண்ணிட்ட, பட் ஆனா அவ்வளவு சீக்கிரமா வந்து ஒண்ணு வெறும் கையில எல்லாம் நாங்க அனுப்ப மாட்டோம். சோ KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட், காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர், தேங்க்யூ. கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஓகே, வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. போகும்போது கார் எடுத்துட்டு போகும்போது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு நல்லா ஜாலியா போ. ஆமா, கூடி சீக்கிரமா நல்ல தேங்க்யூ. அந்த கிஃப்ட்ல கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாம் கொடுங்கயா. ஓகே பை गाइस.